நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. அண்மை செய்தி. பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் மத்திய அரசின் கொள்கை முடிவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. தூய்மையான எரிசக்தி என்ற திட்டத்தின் முக்கிய அங்கமாக நாடு முழுவதும் பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கக்கூடிய E20 கொள்கையை மத்திய அரசு அறிவித்தது. ஆனால் மத்திய அரசின் கொள்கையானது வாகன உரிமையாளர்களின் அடிப்படை உரிமைகளை மீறுகிறது என்றும் மத்திய அரசின் முடிவுக்கு தடை கோரியும் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. 2023ஆம் ஆண்டுக்கு முன்பு தயாரிக்கப்பட்ட வாகனங்கள் எத்தனால் கலந்த எரிபொருளில் இயங்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்படவில்லை. இது நுகர்வோர் உரிமைகளை மீறுகிறது என மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த மனு மீது இன்று உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி BR கவாய் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. எத்தனால் கலப்பதை முழுவதுமாக எதிர்க்கவில்லை. ஆனால் 2023ஆம் ஆண்டுக்கு முன்பு தயாரிக்கப்பட்ட வாகனங்களுக்கு எத்தனால் இல்லாத பெட்ரோலிய பொருட்களை வழங்க வேண்டும் என்பதே கோரிக்கை என்று மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எத்தனால் 20% கலந்த பெட்ரோல் காரணமாக எரிபொருளின் திறன் 6% குறைகிறது என்றும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த விவகாரத்தில் பெரிய லாபி இருக்கிறது. E20 கொள்கை கருப்பு விவசாயிகளுக்கு பயனளிக்கிறது என்று மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்தியாவின் அந்நிய செலாவணி சேமிக்கப்படுகிறது. நாட்டிற்கு வெளியே இருப்பவர்கள் இந்தியா என்ன வகையான எரிபொருளை பயன்படுத்த வேண்டும் என ஆணையிட முடியுமா என்று மத்திய அரசு தரப்பில் கேள்வி கேட்கப்பட்டது. இதையடுத்து மத்திய அரசு தரப்பு வாதங்களை ஏற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அண்மை செய்தி. பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் மத்திய அரசின் கொள்கை முடிவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. தூய்மையான எரிசக்தி என்ற திட்டத்தின் முக்கிய அங்கமாக நாடு முழுவதும் பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கக்கூடிய E20 கொள்கையை மத்திய அரசு அறிவித்தது. ஆனால் மத்திய அரசின் கொள்கையானது வாகன உரிமையாளர்களின் அடிப்படை உரிமைகளை மீறுகிறது என்றும் மத்திய அரசின் முடிவுக்கு தடை கோரியும் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. 2023ஆம் ஆண்டுக்கு முன்பு தயாரிக்கப்பட்ட வாகனங்கள் எத்தனால் கலந்த எரிபொருளில் இயங்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்படவில்லை. இது நுகர்வோர் உரிமைகளை மீறுகிறது என மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த மனு மீது இன்று உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி BR கவாய் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. எத்தனால் கலப்பதை முழுவதுமாக எதிர்க்கவில்லை. ஆனால் 2023ஆம் ஆண்டுக்கு முன்பு தயாரிக்கப்பட்ட வாகனங்களுக்கு எத்தனால் இல்லாத பெட்ரோலிய பொருட்களை வழங்க வேண்டும் என்பதே கோரிக்கை என்று மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எத்தனால் 20% கலந்த பெட்ரோல் காரணமாக எரிபொருளின் திறன் 6% குறைகிறது என்றும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த விவகாரத்தில் பெரிய லாபி இருக்கிறது. E20 கொள்கை கருப்பு விவசாயிகளுக்கு பயனளிக்கிறது என்று மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்தியாவின் அந்நிய செலாவணி சேமிக்கப்படுகிறது. நாட்டிற்கு வெளியே இருப்பவர்கள் இந்தியா என்ன வகையான எரிபொருளை பயன்படுத்த வேண்டும் என ஆணையிட முடியுமா என்று மத்திய அரசு தரப்பில் கேள்வி கேட்கப்பட்டது. இதையடுத்து மத்திய அரசு தரப்பு வாதங்களை ஏற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்.